ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆன்லைனில் பஸ் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எஸ்சிடிசி பஸ்ஸை வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு அதில் எஸ்சிடிசி பஸ் புக்கிங் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணிடுங்க. www.tnstc.in. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து கிளம்புறீங்களோ அந்த ஊரை வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஊரை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து டு எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட்டு. ஸோ எந்த டேட்டில் வந்து நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த டேட்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன், அது வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ ரிட்டன் எனக்கு தேவையில்லாதனால போடலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டு. ஸோ அடல்ட் எத்தனை, அதேமாதிரி ஃபீமேல் எது வராங்களா, அது சில்ட்ரன் எது வராங்களா, சில்ட்ரனில் ஃபீமேல் எது வராங்களான்னு சொல்லி இதை கேட்குறாங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்வீஸ் கிளாஸஸ் இருக்கும், அதில் ஆல் கிளாஸஸே இருக்கட்டும். இப்போ சர்ச் வந்து பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட லிஸ்ட்டு ஃபுல்லாமே இதில் வரும். ஸோ எத்தனை டைமிங்க்கு எப்போ டைமிங்க்கு வருது, ஸோ எல்லாமே இதில் வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பஸ்ஸு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதில் புக்குன்ற ஒரு ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு சீட்டை வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எந்த சீட்டு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்கப் பாயிண்ட், ட்ராப் பாயிண்ட், இதில் எல்லாமே இதில் வந்து காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. இதில் நேமுன்னு இருக்கும், உங்கள் நேமை என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏஜ்ன்னு இருக்கும். ஸோ ஏஜை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு டைப்புன்னு இருக்கும். ஸோ ஐடி கார்டு நீங்கள் எது வேணாலுமே கொடுத்துக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம், எம்ப்ளாயி ஐடி கார்டு, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டுனா கவர்மெண்ட் இஷ்யூட் ஃபோட்டோ ஐடி கார்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, ஓட்டு ஐடி கார்டு, பப்ளிக் செக்டர் ஐடி கார்டு, இல்லை டிஃப்ரெண்ட்லி அப்பிள்டு பர்சன் ஐடி. ஸோ எதுனாலுமே வந்து கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஐடி கார்டு இருக்கோ கையில் அந்த ஐடி கார்டை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஐடி கார்டு நம்பர் இருக்கும், அந்த ஐடி கார்டு நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிடுங்க இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி கண்டிப்பாக என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. சப்மிட் கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கட்டுற பேஜுக்குள்ளே இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இதில் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பில் டெக்ஸ்ன்னு இருக்கும், இதே வந்து செலக்டில் இருக்கட்டும். ஸோ இதில் மேக் பேமெண்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன்லேயே எனக்கு பார்த்தீங்கன்னா 344 வந்து சார்ஜஸ் ஆகுது. இதில் கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம், இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வாலெட் அண்ட் கேஷ் கார்ட்ஸ் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐ மூலமாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ நான் என்னுடைய யூபிஐ ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஜிபேயில் போய்ட்டு. ஸோ நீங்களும் ஜிபே வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ ஐடி வந்து இது மூலமே காப்பி பண்ணி அதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னுடைய யூபிஐ ஐடியை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட்டுங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து டைமிங் ஓடும். ஸோ அந்த டைமருக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் உங்கள் ஜிபே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிபே ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு பேமெண்ட் கட்டுற மாதிரி இதில் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 344 பேமெண்ட் பண்ண சொல்லுது. ஸோ நான் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சு. இப்போ மறுபடியும் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சு எனக்கு. ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கான ஒரு பாப்அப் வந்து ஷோ ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ எனக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பிரிண்ட் டிக்கெட்டுன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிக்கெட்டை டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் டிக்கெட்டு. எஸ்இடிசியோட டிக்கெட் இது தான். நீங்கள் பிரிண்ட் அவுட்டை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த டிக்கெட்டை வந்து. ஸோ உங்களுக்கு அலர்ட் மெசேஜும் வரும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு. இதை நீங்கள் மொபைலில் கூட சேவ் பண்ணிக்கலாம் பிடிஎஃபாக. ஸோ இப்படி தான் வந்து எஸ்இடிசியில் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைனில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.